எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்கள். குறைஞ்சது 70-80 மீன் மேலே இருக்கும். ஒன்று 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இது எப்படி பிடிச்சேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காலையில் நம்ம தோஸ்து கால் பண்ணி மீன் பிடிக்க போகிறோம் வரியான்னு கேட்டான். சேரா நானும் வரேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு அட்னன்ஸை போட்டு நேராக மண்புழு நோண்ட போயிருந்தோம். அதில் முட்டிக்கால் அளவுக்கு குழி நோண்டிட்டு இருந்தான். ஏன்னான்னு கேட்டால் முன்ன மாதிரிலாம் மேலே மண்புழு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ முட்டிக்கால் அளவுக்கு நோண்டா மட்டும் தான் மண்புழு கிடைக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் மண்புழுலாம் நோண்டிட்டு நம்ம ஸ்பாட்டுக்கு போயாச்சு. வேறு டோனி போனதுனால அதனால் எங்கள் ஊரில் எல்லாம் டிஷர்ட் அடிச்சு கேட்கலாம் வெட்டியிருந்தாங்க நேற்று. அதனால் நம்ம சேனல் பேரை வெயிட்டாக அந்த டிஷர்ட் கொடுத்து விட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாட்டுக்கு வந்து தூண்டிலாம் போட்டுருந்தோம். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட மாட்டல. பக்கத்தில் எல்லாத்துக்கும் மாட்டி திடீர்னு பார்த்தா நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு நல்லா பெரிய ஜிலேபி கண்டை மாட்டிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு பயங்கரமாக இருக்கும். அப்படியே பிடிச்சிங்கன்னா கையெல்லாம் கிழிச்சிரும். மிச்ச மீனெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்கள் சாக்கு எடுத்துகிட்டு வரல. அதனால் இந்த மாதிரி நூலில் வந்து பார்த்தீங்கன்னா கோத்து வச்சிருந்தோம். இதே மாதிரி நிறைய மீன் மாட்ட ஆரம்பிச்சிச்சு. மீன்லாம் மாட்டாத நினச்சா ஊரப்பட்ட மீன் மாட்டிடுச்சு. சரி இப்படியே விட்டு எல்லாம் பிஞ்சிட்டு போயிருன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சாக்கு எடுத்துகிட்டு வாடான்னு சொல்லியிருந்தோம். பாரம்பரியம் இல்லாமல் முள்ளுக்குள்ளெல்லாம் நடந்து வந்து நம்மளுக்கோசரம் சாக்கு எடுத்து வந்தோம்னா அதுக்கப்புறம் இன்னுமே மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு வெறித்தனமாக மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீன் பிடிச்சாச்சு. அதுக்கப்புறமே மீன் அதிகமாக மாட்டிச்சு. அதனால் பிடிச்ச மீனே போதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.